வெல்கம் டு அவர் டாக் ஷோ. இன்னைக்கு நம்ம காலத்தோட மிக முக்கியமான என்விரான்மெண்ட் அண்ட் கல்ச்சரை பற்றி ஆராய போகிறோம். இந்த கேஸ் ஆஃப் கங்கா, இந்திய மக்களோட வாழ்க்கை நதி அப்படின்னு அழைக்கப்படுறதே கங்கா தான். கல்ச்சுரல், ரிலீஜியஸ், எக்கோலாஜிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்தது. பட் அதோட கரண்ட் ஸ்டேட் இந்த புனித நீர்நிலைகளோட நம்மளுடைய தொடர்பு குறித்து கேள்விகளை எழுப்புது. Why is Ganga important? கங்கை ஒரு ஆறு அப்படின்றத தாண்டியும் இட்ஸ் சிம்பிள் ஆஃப் லைஃப், பியூரிட்டி, சஸ்டனன்ஸ் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்காகவும் இருக்குது. இது இமயமலையில் உள்ள கங்கோத்ரி பனிக்கட்டிகளை தொடக்கமாக கொண்டு 2500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பாயுது. கம்யூனிட்டிஸ் அண்ட் எக்கோசிஸ்டத்துக்கு ஒரு ஹையர் நர்சிங் கவுண்ட்லெஸ்ஸாகவும் இருக்குது. இது பல செஞ்சுரிஸாக காடஸ் இன் இந்தியா அப்படின்னு மதிப்பிடப்படுது. மத வழிபாடுகளுக்கு ஒரு மையமாகவும் இருக்குது. கங்கா என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுதுன்னா, தனது மதிக்க தகுந்த நிலையை தாண்டியும் இன்றைய நாள் வரைக்கும் கங்கா நிறைய சவால்களை எதிர்கொள்ளுது. எக்ஸாம்பிள் பொல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜ், ஆற்றங்கரையில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் ரிலீஸ் பண்ணுற அன்ட்ரீட்டட் சீவேஜ் அதிக அளவில் பொல்யூஷனை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் சீவேஜ், கான்பூரும் வாரணாசியும் அதிக அளவில் அன்ட்ரீட்டட் சீவேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப், அதிக அளவு பூச்சிக்கொல்லிகளும் உரங்களும் நீரில் கலக்கிறதுனால நீர்வாழ் உயிரினங்களுக்கு மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்துது. பிளாஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் ஆஃபரிங்ஸ், சில புனித வழிபாடுகளும் சில பழக்க வழக்கங்களும் அதிக அளவில் மாசுபாட்டை ஏற்படுத்துது. எக்கோசிஸ்டம் டிக்ளைன், கங்கை ஒரு தனித்துவமான உயிரினங்களுக்கான ஒரு வாழ்வாதாரமாகவே இருக்கு. கங்கை ஆற்றில் ஆபத்து நிலையில் இருக்கிறது கங்கா ரொம்ப குறிப்பிடத்தக்கது. விவசாயத்துக்காகவும் நகர வளர்ச்சிக்காகவும் அதிக அளவில் நீரை சுருக்கிறதுனால கங்காவில் சில பகுதிகள் வெறிச்சோட செய்து கவர்மெண்ட் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்திருக்காங்கன்னா, கங்கா ஆக்ஷன் பிளான் 1985 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கங்காவை சுத்தம் செய்யணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்த எஃபெக்ட் இதுதான். பட் அதோட சில திட்டமிடுதல் காரணமாகவும் செயல்படுத்துதல் குறைவாக இருந்த காரணத்தினாலும் அது தடைப்பட்டுட்டு நெக்ஸ்ட் நமாமி கங்கா ப்ரோக்ராம்னு 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு விரிவான திட்டம்னால அதிகமாக ஃபோக்கஸை ஏற்படுத்துனுச்சு. மாடர்ன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், அஃபாரஸ்ட்ரேஷன் அலாங் த ரிவர் பேசின், ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் சஸ்டைனபிள் பிளான்ஸ், பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். இந்த திட்டம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தினுச்சு. கங்கா ரிவர் பொல்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ ரீசெண்டாக என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்களோ அந்த முயற்சியில் உள்ள டெவலப்மெண்ட் பற்றியும் பார்க்க போகிறோம். என்ஜிடிங்கிற ஒரு ஆக்ட், அதாவது நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல்ங்கிற ஒரு ஆக்ட், இது நம்ம கண்ட்ரியில் உள்ள என்விரான்மெண்டல் கேசஸை டீல் பண்ணுறதுக்காகவும் இந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் 2010 கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஜுடிஷியல் ஆக்ட். என்ஜிடி நிறைய ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், மகா கும்பமேளா ப்ரிப்பரேஷன். மகா கும்பமேளா அப்படின்னா is one of the largest religious gathering in the world that is celebrated 4 times over a course of 12 years at 4 holy locations in India. They are Haridwar, Allahabad, Nasik and Ujjain. 2013 120 million people இந்த holy gathering க்கு வந்திருக்காங்க. 2021 3 to 4 million people தான் வந்திருக்காங்க due to pandemic situation. இந்த வருஷத்துக்கான மகா கும்பமேளா ஜனவரி 13 தான் நடக்க போகுது. அது 400 மில்லியன் பீப்புள் வருவாங்கன்னு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ என்ஜிடி ஆக்ட் கங்கா ரிவரோட தண்ணி குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் சூட்டபிளா இருக்கணும்னு உத்தரப்பிரதேசோட கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் பொல்யூஷன் கவர்மெண்ட்டுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. இதோட பிரைமரி நடவடிக்கை என்னன்னா, சுத்தமில்லாத கழிவுகளை ரிவர்ல கலக்கக்கூடாது. நெக்ஸ்ட், உத்தரப்பிரதேசோட சீவேஜ் ப்ராப்ளம்ஸ். கங்கா ரிவரோட தண்ணி சுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சாக்கடை நீரை ரிவரோட தண்ணியில கலக்குறதுன்னு என்ஜிடி சொல்றாங்க. உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல நிறைய செயல்படாத சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ஸும் சுத்தம் பண்ணாத வடிகால்களும் இருக்குன்னு என்ஜிடி கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்காக இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு உத்தரப்பிரதேசோட தலைமை செயலாளர்கிட்ட ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. தென் சுப்ரீம் கோர்ட்டோட தலையீடு. உத்தரகாண்டோட அதிகாரிகள் சாக்கடை நீரை சுத்தம் பண்ணாம இருந்ததுக்கு என்ஜிடி அவங்க மேல கேஸ் போட்டு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை போட்டிருக்காங்க. இந்த கேஸ் டிசம்பர் மந்த்ல விசாரணைக்கு வரும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அட் லாஸ்ட், என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ். கங்கா ரிவரை சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம இந்தியா நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதை பாராட்டி யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுத்திருக்காங்க.
இந்த அவார்ட் வந்து நம்ம கங்கா ரிவரோட எக்காலஜிக்கல் பேலன்ஸை ரீஸ்டோர் பண்றதுக்கு எடுத்த முயற்சியை பாராட்ட விதமாக இருக்கு. கால் டு ஆக்ஷன். இந்த விவாதத்தில் பார்க்கும்போது தான் கங்கையோட மீட்பு ஒருமித்த முயற்சிகள் தேவைப்படுது. இன்ஸ்ட்ரக்டிங் பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ், என்கரேஜிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி ரிலீஜியஸ் இன் ceremonies, expanding sewage treatment plants, promoting public and private partnerships. Thank you for joining us on today's talk show. Let's work together to safeguard this sacred river. Stay tuned for more discussion on pressing global issues.